ஜோதிட சொந்தங்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பணம் எனக்கு சேருமா? பணம் சேர்றதுக்கு தான் நம்ம வேலை விஷயமாக எல்லா இடத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். பணம் என்பது மனிதனுக்கு மிக மிக அவசியமானது. பணம் இல்லைன்னா இந்த ஊரில் நமக்கு ஒரு மரியாதை இருக்காது. எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்காது. அப்போ பணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நமக்கு தேவையானது. ஆனால் பணம் சிறப்பாக நம்ம ஒரு விஷயத்தில் ஒரு பொருளாதாரத்துக்கு நம்ம பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணும்னா அப்போ பணங்கிற பாவத்தை நம்ம பார்க்கணும். ஜோதிடத்தில் பணங்கிறத பார்க்கணும். அப்போ ஜோதிடம் மூலயமா பணங்கிறது எத்தனை பாவங்கிறத பார்க்கணும். ஆனால் ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேரில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீட்டில் மரியாதை இருக்கும். அதே மாதிரி பணங்கிறது ஜோதிடத்தில் 2ஆம் பாவமும் 4ஆம் பாவமும். அப்போ 4ஆம் பாவம் போயிட்டு ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்ததுன்னா அவங்க பணம் காசு பொருளாதாரத்தில் மேலும் மேலும் முன்னேறுவாங்க. அப்போ 2ஆம் அதிபதி 4ஆம் வீடு அதிபதியும் சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு பணம் மூலியமாக மல்டிப்ளை ஆகும். பணம் மூலியமாக பணம் சம்பாதிச்சு வீடு கட்டி அது வாடகைக்கு விடுவாங்க. வண்டி வாகனம் வச்சு அது பெரிய சம்பாதிப்பாங்க. இப்படி பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய பொருளாதாரம் முன்னேறும். அப்போ 2ஆம் பாவம் யாருக்கு வலிமையாக இருக்குதோ அவங்களுக்கு பண விஷயத்தில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். இதே 2ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை தொடர்பு வச்சுதுன்னா பணத்தில் சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கும். 2ஆம் பாவம் 8ஆம் பாவம் தொடர்பு வச்சுதுன்னா பணத்தில் ரொம்ப நமக்கு நினச்ச மாதிரி அவங்களுக்கு பணம் கிடைக்காது. அதனால் பணங்கிறது 2ஆம் பாவம் 4ஆம் பாவமும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா, அது நட்புகரமாக இருந்துச்சுன்னா அவர் வாழ்க்கையில் பணத்துக்காக எங்கே யாரையும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. பணம் என்பது ஒரு ஜாதகத்தில் வலிமையாக அவருக்கு இருந்துச்சுன்னா பணத்தை பெருமளவு அவர் மதிப்பார். பணத்துக்காக எந்த விஷயத்துக்கும் அவர் ஒரு சாப்பிட்ணுன்னா ஹோட்டலுக்கு அந்த சாப்பாடுக்கு அது பெரிய ஹோட்டலாக யோசிப்பார் சாப்பிட்லாமான்னு. அப்போ பணத்தை அவர் பாதுகாக்கிறாரு. அப்போ 4ஆம் பாவம் 2ஆம் தொடர்பு வச்சா அவர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.